الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்துக்குரியவர்களே, அத்தர்சுல் ஆஷிர் சுனனு ஸலாஹ், தொழுகையுடைய சுன்னத்துகள். இந்த பாடத்தை நுழைவதற்கு முன்னால் இந்த சுன்னு ஸலாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத இந்த முறைகளை பற்றிய இந்த பாடத்தில் அதிகமான கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். இந்த விஷயத்தை பொறுத்தவரை எந்த மார்க்க அறிஞராக இருந்தாலும் அவருக்கென்று ஒரு தனி நிலைப்பாடு இந்த சுன்னாவுடைய அடிப்படையில் இருக்கும். அவர்களுக்கு கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த ஆதாரங்கள் சரியாக இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் ஏற்படக்கூடிய புரிதலின் மாற்றத்தால் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அறிவின் அடிப்படையில் ஆதாரங்களை கொண்டு மக்களுக்கு இந்த தொழுகை முறையை விளக்குவார்கள். இதை நாம் ஃபிக்ஹுல் ஹிலாஃப், ஏன் இந்த கருத்து வேற்றுமைகள் ஏற்படுகிறது, சரியான ஆதாரங்கள் இருந்தாலும் ஃபஹ்முத் தலீல், அந்த ஆதாரத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த முறையில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கருத்துக்கள் ஏற்படும் என்பதை நாம் அந்த ஃபிக்ஹுல் ஹிலாஃபிலே நாம் பாடமாக படித்தோம். இந்த பாடத்தை நுழைவதற்கு முன்னால் அந்த ஒரு அதபை, அந்த ஒரு அஹ்லாக்கை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியான ஆதாரங்களாக இருந்தாலும் அந்த ஆதாரங்களை புரிந்து கொள்வதில் வேற்றுமைகள் நிச்சயமாக ஏற்படும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் ஒரே சிந்தனையை, ஒரே ஆற்றலை, அல்லாஹ் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கவில்லை. எனவே தனித்தனியாக சிந்திக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த ஆதாரங்களை புரிந்து கொள்வதில் மாற்றங்களும் விதங்களும் ஏற்படத்தான் செய்யும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இது போன்ற கருத்து வேற்றுமைகள் ஏற்படத்தான் செய்தது. ஆனால் அந்த கருத்து வேற்றுமைகளுக்காக தனித்தனி கூட்டங்களாகவோ, தனித்தனி இயக்கங்களாகவோ, அல்லது தனித்தனி பள்ளிவாசல்களை அமைத்துக் கொண்டு பயணிக்கக்கூடிய கூட்டமாகவோ அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சமூகத்தை ஆக்கவில்லை. ஆனால் இந்த சுன்னாவிலே ஏற்படும் கருத்து வேற்றுமைகளுக்காகத்தான் இன்று பலர் தங்களுடைய பள்ளிகளை மாற்றிக்கொண்டார்கள். தங்கள் பழக்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய கூட்டங்களையும் மாற்றிக்கொண்டார்கள். இந்த கருத்து வேற்றுமையில் இருப்பவர்களை இன்னும் பல முஸ்லிம்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாப்பானாக, அவர்களை முஸ்லிம்களாக கூட அவர்கள் மதிப்பது கிடையாது. இந்த தொழுகையுடைய சுன்னாவுடைய விஷயத்தில் வரக்கூடிய கருத்து வேற்றுமைகளில் அவர் கருத்து வேறுபட்டு இருந்தால் அவரை முஸ்லிமாக கூட அவர்கள் மதிப்பது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மையிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகத்தை ஓர் அணியில் தான் நிறுத்தினார்கள். பனு குறைதா, இந்த சம்பவத்தை நாம் ஃபிக்ஹுல் ஹிலாஃபிலே படித்தோம். அதை இந்த வகுப்புடைய ஆரம்பத்தில் கூறினால் பின்னால் வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு எளிதாக இருக்கும். புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸாபுடைய யுத்தத்திலிருந்து திரும்பி வந்ததற்கு பிறகு பனு குறைதாவோடு போர் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை அனுப்புகிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், லா யுஸல்லி அன்ன அஹதுன் அல் அஸ்ர இல்லா ஃபி பனி குறைதா, அந்த பனு குறைதாவுடைய இடத்தை நீங்கள் அடையாத வரை அஸருடைய தொழுகையை தொழக்கூடாது. ஃபஅதரக பஅதுஹும் அல் அஸ்ர ஃபி த்தரீக், அந்த கூட்டம் பயணிக்கும் பொழுது அஸருடைய வக்து வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், பனு குறைதாவை நீங்கள் அடையும் வரை தொழக்கூடாது. பனு குறைதாவை நீங்கள் அடையும் வரை அஸருடைய வக்தை தொழக்கூடாது. ஆனால் அஸருடைய வக்து வருகிறது, முடியக்கூடிய நேரமும் ஏற்படுகிறது. சஹாபாக்களில் சிலர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வக்தை அடைந்திருப்போம் என்ற எண்ணத்தில் தான் அப்படி அங்கே சென்று அஸரை தொழுங்கள் என்று கூறியிருப்பார்கள். ஆனால் பயணம் நீண்டு விட்டது, நேரமும் முடிந்து விட போகிறது, நாங்கள் அஸரை இங்கேயே தொழப்போகிறோம். இது ஒரு சஹாபாக்களுடைய புரிதல். இன்னொரு சஹாபாக்களுடைய புரிதல் சொன்னது, இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் நிச்சயமாக திட்டவட்டமாக சொன்னார்கள், அஸரை நீங்கள் தொழக்கூடாது பனு குறைதாவுடைய இடத்தை அடையும் வரை. அதனால் நாங்கள் பனு குறைதாவை அடையும் வரை அஸரை தொழ மாட்டோம். எவ்வளவு பெரிய கருத்து வேற்றுமை!
சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு ஹதீஸை புரிந்து கொள்வதில் அந்த சஹாபாக்களுடைய கூட்டம் அசரை தொழுதது. இந்த சஹாபாக்களுடைய கூட்டம் அசரை பனு குறைதாவை அடைந்ததற்கு பிறகு தொழுதது. அல்லாஹுடைய தூதரிடத்தில் இந்த தீர்ப்பு கொண்டு வரப்பட்டது. அல்லாஹுடைய தூதர் யாரையும் மறுக்காமல் அந்த இரண்டு கருத்து வேற்றுமைப்பட்ட கூட்டத்தையும் பனு குறைதாவுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த போரிலே ஒரே அணிவகுப்பில் நிறுத்தினார்கள். அல்லாஹ் அக்பர். இரண்டையும் மறுக்காமல் அல்லாஹுடைய தூதர் ஒரே வரிசையில் அந்த கூட்டத்தை நிறுத்தினார்கள். ஆனால் இப்படி கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டால் கூட தனித்தனி வரிசைகளை அமைத்துக் கொண்டு அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக பயணிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. இப்போ இந்த ஒரு அதபை, இந்த ஒரு அகலாக்கை இந்த பாடம் முழுவதும் நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த பாடங்களிலே வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் கருத்து வேற்றுமைகள் நிச்சயமாக உலமாக்கள் மத்தியிலே பக்கம் பக்கமாக வாதம் செய்யப்பட்டு அவரவர்கள் தங்களுடைய முடிவிலே இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதாரங்கள் சரியாக இருந்தால் புரிதலில் வரக்கூடிய வேற்றுமைகளை எல்லாம் நாம் கருத்தில் கொண்டு அதற்காக இதுதான் ஹக், இதுதான் பாத்தில் என்று முடிவு செய்யக்கூடாது. அவர் புரிதலில் அது சரி, என்னுடைய புரிதலில் இது சரி, இரண்டின் ஆதாரங்களும் சஹீஹானதுதான் என்ற அடிப்படையில் தான் இந்த பாடத்தை நாம் அணுக வேண்டும். சுன்னத்துஸ் ஸலா, இந்த சுன்னத்துஸ் ஸலாவுடைய அடிப்படை என்ன? இந்த சுன்னத்துஸ் ஸலாவை பொறுத்தவரை இந்த சுன்னத்துஸ் ஸலா அக்வாலுன் வ அஃஆலுன், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளும் இதில் இருக்கும், அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்களும் இதில் இருக்கும். இந்த இரண்டிலும் கருத்து வேற்றுமைகள் இந்த பாடத்தில் இருக்கும். இதை செய்வதால் இது கட்டாயமாக செய்துதான் ஆக வேண்டும் என்று கிடையாது. இது செய்வது விரும்பத்தக்கது. இது செய்வது விரும்பத்தக்கது. ஏன்? இவற்றை செய்வதால் நன்மை கிடைக்கும். இவற்றை செய்வதால் நன்மை கிடைக்கும். இந்த சுன்னாக்களை விட்டால் தொழுகை முடியாது. இந்த சுன்னாக்களை விட்டால் தொழுகை முடியாது. செய்வது ஏற்றமானது, செய்தால் நன்மையும் கிடைக்கும். ஆனால் இந்த சுன்னாக்களை விட்டால் வாஜிபாத்து ஸலாவை விட்டது போன்றோ அல்லது அர்கானு ஸலாவை விட்டது போன்றோ தொழுகை முறியாது. சஜ்தா சஹவும் அவசியமில்லை. தொழுகை முறியாது. நன்மையை இழந்த ஒரு குறைதான் ஆகும். தொழுகையுடைய முழுமையாகுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுன்னாக்களை செயல்படுத்துவது அடிப்படை. முதலாவது சுன்னா அஸ்-சுன்னத்துல் ஊலா அல்-இஸ்திஃப்தாஹ். அல்-இஸ்திஃப்தாஹ் ஆரம்ப பிரார்த்தனையை தொழுகையில் ஓதுவது. என்ன பிரார்த்தனை? இப்ப சென்ற வாரம் பார்த்தோம், அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய, சென்ற வாரத்திற்கு முன்னால். இந்த பிரார்த்தனையை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் தக்பீரின் பொழுதும் தக்பீருக்கும் கிராஅத்திற்கும் இடையில் மௌனமாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நான் கேட்டேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இஸ்காத்துக பைன தக்பீரி வல் கிராஅத்தி மா தகூல். இன்னும் ஒரு அதப் பாருங்கள். ஒரு ஆசிரியர் இடத்தில் கேள்வி கேட்கிறார்கள், இன்னும் ஒரு ஒழுக்கத்தை கொண்டு கேள்வி கேட்கிறார்கள். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் கிராஅத்திற்கும் தக்பீருக்கும் இடையில் மௌனமாக இருக்கின்றீர்களே, என்ன கூறுகின்றீர்கள்? அதற்கிடையில் என்ன செய்கின்றீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அகூலு அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், அல்லாஹும்ம நக்கினி மின் ஹதாயா கமா யுனக்கா ثوبுல் அப்யது மினத் தனஸ், அல்லாஹும்ம கஸில் ஹதாயாய பில் மாஇ வத் தல்ஜி வல் பரத். இந்த பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள். இன்னும் சில பிரார்த்தனைகள் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். இதுவெல்லாம் உங்கள் ஹிஸ்னுல் முஸ்லிமுடைய பாடத்திலே தொழுகையுடைய பிரார்த்தனைகள் ஆரம்பத்தில் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் ஓதினார். தொழுகையை தக்பீர் கட்டியதற்கு பிறகு அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா. அவர் ஓதுகிறார், அல்லாஹு அக்பர் கபீரா, சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா. அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா. இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் ஓதுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த பிரார்த்தனையை ஓதியது? அப்போது அந்த மனிதர்
எழுந்திருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பிரார்த்தனையின் மூலமாக நடந்ததை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். இந்த பிரார்த்தனையை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். ஃபுத்திஹத் லஹா அபுவாபுஸ் ஸமா, இவர் கூறிய பொழுது வானத்தின் கதவுகள் எல்லாம் திறந்தன. அல்லாஹ் அக்பர். அவ்வளவு பெரிய மகத்துவமிக்க பிரார்த்தனை ஒரு தோழர் ஓதுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அதை அங்கீகரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைக்கு பிறகு இப்னு உமர் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த தோழர் சொல்கிறார்கள், ஃபமா தரத்துஹுன்ன முன்து சமிஅது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு தாலிக். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி இந்த பிரார்த்தனையுடைய சிறப்பை கூறியதற்கு பிறகு இருந்து நான் இதுவரை இந்த பிரார்த்தனையை ஓதுவதிலிருந்து விலகியது கிடையாது. கட்டுப்படுத்தலை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதை அதனுடைய சிறப்பை கூறியதிலிருந்து நான் இந்த பிரார்த்தனையை விடுவதே கிடையாது என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள். மூன்றாவது பிரார்த்தனை அபூதாவுத் திர்மிதியிலே பதிவு செய்யப்படுகிறது. பிஸனதின் ஹஸன், எல்லா ரிவாயத்தின் அடிப்படையில் ஹஸனுடைய தரம்தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை ஆரம்பித்தால் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. இது எல்லாருக்கும் தெரிந்த பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். இன்னும் பல பிரார்த்தனைகள் துஆஉல் இஸ்திஃப்தாஹ் அதற்கு இருக்கிறது. ஹிஸ்னுல் முஸ்லிமுடைய பாடத்திலே நீங்கள் அதை படித்து பார்க்கலாம். அப்போ சுன்னத்துல் ஸலாவுடைய முதல் சுன்னா என்ன? தக்பீர் கட்டியவுடன் துஆஉல் இஸ்திஃப்தாஹ் ஆரம்ப பிரார்த்தனை என்று அழைக்கப்படக்கூடிய அல்லாஹும்ம பாஇத் பனி அதையோ அல்லது அல்லாஹ் அக்பர் கபீரா அந்த பிரார்த்தனையோ அல்லது சுப்ஹானல்லாஹ் அந்த பிரார்த்தனையோ அல்லது வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லாஹி இந்த பிரார்த்தனை, ஏதாவது ஒரு பிரார்த்தனையை ஓதுவது சுன்னா. இரண்டாவது جعل الكف اليد اليمنى على كف اليد اليسرى فوق الصدر حين القيام قبل الركوع وما بعده. நாம் இப்போது பார்க்கின்ற இந்த கருத்து யாருடைய கருத்து? ஷேக் இப்னு பாஸ் அவர்களுடைய கருத்து. அதனால் ஷேக் இப்னு பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், இரண்டாவது சுன்னா இந்த கையை ஜஅலுல் கஃபில் யதில் யும்னா வலது கையை அலா கஃபில் யதில் யுஸ்ரா இந்த கரத்தின் மீது வைத்து ஃபௌக ஸத்ரி நெஞ்சின் மீது வைத்தல். இந்த கரத்தை இதன் மீது வைத்து நெஞ்சின் மீது வைத்தல். இமாம் புகாரி, இமாம் மாலிக், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் மாலிக் அவருடைய புத்தகம் முஅத்தாவில் இன்னும் பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. சஹீஹான அறிவிப்பாக ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நாங்கள் ஏவப்பட்டோம், யதஅ ரஜுல் யதுல் யும்னா இந்த வலது கையை அலா திராஇஹில் யுஸ்ரா இந்த மணிக்கட்டு இந்த பகுதியின் மீது வைத்து இந்த வலது கையை இந்த மணிக்கட்டின் மீது வைப்பதற்கு தொழுகையிலே நாங்கள் ஏவப்பட்டோம். புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இப்ப இந்த வலது கையை இதன் மீது வைப்பது சுன்னா, இந்த வலது கையை இதன் மீது வைப்பது சுன்னா. மூன்றாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல், இந்த வலது கையை கொண்டு இந்த இடது கையின் மணிக்கட்டை இப்படி பிடித்துக் கொள்வது. இந்த வலது கையை கொண்டு இந்த இடது கையின் மணிக்கட்டை இப்படி பிடித்துக் கொள்வது. இந்த மூன்றும் தான் சஹீஹான அறிவிப்பை கொண்டு வரக்கூடிய செயல்கள். மீதி அனைத்தும் வரக்கூடிய செயல்கள் அனைத்தும் பலகீனமான அறிவிப்புகளை கொண்டு வரக்கூடிய செயல்கள். ஹதீஸ் தான், அந்த ஹதீஸ் தரம் உள்ளதாக இல்லை, பலகீனமானதாகத்தான் இருக்கிறது. உதாரணமாக தொப்புளுக்கு கீழே கைகளை கட்டுதல், இது பலகீனமான அறிவிப்பு. சஹீஹான அறிவிப்பு இருக்கும் பொழுது பலகீனமான அறிவிப்பை ஏற்றுக்கொள்வது ஹதீஸ் கலையுடைய முறை கிடையாது. இப்ப சஹீஹான அறிவிப்பின்படி மூன்று விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப தக்பீரை கட்டியதாக இருக்கின்றது. ஒன்று, இந்த வலது கையை இந்த இடது கையின் மேற்பகுதியில் வைப்பது அலா ஸத்ரி நெஞ்சின் மீது. இரண்டாவது, இந்த வலது கையை இந்த மணிக்கட்டின் மீது வைப்பது, எந்த இடத்தில் வைக்க முடியுமோ அந்த இடத்தில் அதை வைத்துக் கொள்ளலாம். மூன்றாவது, இந்த வலது கையை இந்த இடது கையுடைய இது என்ன சொல்றது இந்த பகுதி இந்த மணிக்கட்டை பிடித்துக் கொள்வது. இந்த மூன்றும் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா. இந்த முறையில் புரிந்ததா? இப்ப இரண்டாவது சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முறைகளின்படி கைகளை
தொழுகையிலே கட்டுவது. மூன்றாவது ரஃபஉல் யதைனி மத்மூமத்தில் அஸ்ஸாபி' அல் மம்தூதா ஹத்வல் மன்கிபைனி அபில் உதுனைன். கைகளை உயர்த்தும் பொழுது இந்த கைகள் அனைத்தையும் இணைத்து இந்த கைகள் அனைத்தையும் இந்த கைகளை நேராக ஆக்கி, இப்படிலாம் இல்ல, நேராக ஆக்கி ஹத்வல் மன்கிபைன் தோள் புஜம் வரையாவது, அவ் அல் உதுனைன் காதுடைய தோணைகள், அந்த சோனை, காதுடைய சோனை அளவாக தொடுவது கிடையாது, காதுடைய சோனை அளவுக்காவது உயர்த்துவது சுன்னத். கைகளை நெருக்கமாக இணைத்து நேராக அந்த கைகளை வைத்து காதுடைய சோனை அளவாவது அல்லது தோல் புஜம், ஹதுவல் மன்கிபைன், இது தோல் புஜம், இதுவரை உயர்த்துவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத். எப்போதெல்லாம் இந்த தக்பீரில் அவ்வல், முதல் தக்பீரின் பொழுது, வஇந்த ருக்கூ' ருக்கூவிற்கு செல்லும் பொழுது, வரஃபஅ மின்ஹு ருக்கூஇலிருந்து எழுந்திருக்கும் பொழுது, வஇந்தல் கியாமி மினத் தஷஹுதில் அவ்வல் இலா ஸலாஸா முதலாவது தஷஹுதில் இருந்து மூன்றாவது ரக்அத்துடைய தஷஹுதுக்கு மூன்றாவது ரக்அத்திற்கு எழுந்திருப்பது, மக்ரிபுடைய நேரத்திலோ அல்லது இஷாவுடைய நேரத்திலோ துஹருடைய நேரத்திலோ அல்லது அஸருடைய நேரத்திலோ இரண்டாவது அத்தஹியாத்தில் இருந்து எழுந்திருக்கக்கூடிய நிலையிலும் கைகளை உயர்த்துவது. அப்போ ஆரம்ப தக்பீரில் கைகளை உயர்த்தி தக்பீரை கட்ட வேண்டும். அதற்கு பிறகு ருக்கூவிற்கு செல்லும் பொழுது கைகளை உயர்த்தி ருக்கூஐ செய்ய வேண்டும். அதற்கு பிறகு ருக்கூஇல் இருந்து எழுந்திருக்கும் பொழுதும் கைகளை உயர்த்தி தக்பீரை கூற வேண்டும். அதற்கு பிறகு இரண்டாவது அத்தஹியாத்தில் இருந்து எழுந்திருக்கும் பொழுது. இப்ப இந்த முறைகளில் எல்லாம் கைகள் அனைத்தையும் இணைத்து நேராக ஆக்கி தக்பீரை கூறுவது எதுவரை? ஹதுவல் மன்கிபைன் தோல் புஜம் வரையாவது அல்லது காதுடைய சோனைகள் அளவு தொடுவது சுன்னா கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒன்றை நாம் செய்வது ஏற்றமானது கிடையாது. சிலர் பக்குவத்திற்காக அல்லது காது வரை உயர்ந்து விட்டதா என்பதற்காக நாங்கள் தொடுகிறோம் என்றெல்லாம் சுன்னாவிற்கு விளக்கம் கொடுக்க கூடாது. இதை செய்வது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. ஆனால் ஷேக் இப்னு பாஸ் அவர்களிடத்தில் ஒரு கருத்து இருக்கிறது. ருக்கூஇல் இருந்து எழுந்திருந்து சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று கூறும் பொழுது கைகளை கட்டுவது ஷேக் இப்னு பாஸ் உடைய ஒரு கருத்து. அது அவர்களுடைய ஹதீஸின் அடிப்படையில் அவர்கள் புரிந்த கருத்து. இந்த கருத்து பல உலமாக்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை. உதாரணமாக ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இதை பித்ஆ என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துதல் என்று சொல்கிறார்கள் அவங்களுக்கு கிடைத்த ஆதாரங்களை கொண்டு. ஷேக் இப்னு பாஸ் இதை சுன்னாவுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு கிடைத்த ஆதாரங்களை கொண்டு. அதனால் இதை ஒழுக்கத்தோடு அதவோடு தான் நாம் பார்க்க வேண்டும். அவர்களின் புரிதல் அது, இவர்களின் புரிதல் இது. எந்த புரிதலை கொண்டு எமக்கு சரி என்று படுகிறதோ அந்த இரண்டையும் எடுத்துக்கொள்வதில் தவறு ஏதும் கிடையாது. அப்போ இதுவரை பார்த்திருப்பது என்ன? கைகளை உயர்த்துவது காதுடைய சோனை அல்லது தோல் புஜம் வரை அல்லது கைகளை இந்த மூன்று அடிப்படையில் கட்டுவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா தഖல ஃபி ஸலாத் கப்பர் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நுழைந்தால் தக்பீர் சொல்வார்கள். வரஃபஅ யதை கைகளை உயர்த்துவார்கள். வ இதா ரகஅ ரஃபஅ யதை தக்பீர் ருகூவுக்காக தக்பீரை கூறினால் கைகளை உயர்த்துவார்கள். வ இதா قال سمع الله لمن حمده அப்போதும் கைகளை உயர்த்துவார்கள். வ இதா قام من ركعتين رفع يديه இரண்டாவது ரக்அத்தில் இருந்து எழுந்திருக்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் கைகளை உயர்த்துவார்கள். இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். மூன்று சுன்னாக்களை இதுவரை பார்த்திருக்கிறோம். நான்காவது சுன்னா தொழுகையுடைய ருக்கூஇல் சுஜூதில் ஓதக்கூடிய தஸ்பீஹ்களை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கூறுவது. தொழுகையில் ஓதக்கூடிய ருக்கூஇலே சுஜூதிலே ஓதக்கூடிய அந்த தஸ்பீஹ்களை ஒன்றிற்கு மேற்பட்ட முறை கூறுவது. ஒரு முறை கூறுவது என்ன? வாஜிபா ருக்குனா விட்டால் என்ன சட்டம்? சஜிதா ஒரு முறை செய்தால் ஒரு முறை செய்வது வாஜிப், ஒரு முறை செய்வது வாஜிப். ஓதித்தான் ஆக வேண்டும். ஓதவில்லை என்றால் தொழுகை முழுமையாகும். எப்போது? சஜிதா செய்யும். அப்ப மூன்றாவது முறை கூறுவது சுன்னா. மூன்றாவது முறை கூறுவது
சுன்னா. எவ்வளவு நேரம் கிடைக்குமோ அவ்வளவு முறை கூறிக்கொண்டே இருக்கலாம். சுப்ஹான ரப்பியல் அஸீம் எப்போது ருக்குஇல், சுப்ஹான ரப்பியல் அலா எப்போது சுஜூதில். அப்ப இந்த முறைப்படி இந்த சுன்னாக்களை செயல்படுத்துவது, ஒரு முறைக்கு மேல் ருக்குஇலும் சுஜூதிலும் சுப்ஹான ரப்பியல் அலா சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று கூறுவது. இது யாரிடத்திலே சுன்னா? ஷேக் இப்னு பாஸ் அவர்களுடைய கருத்தின் அடிப்படையில் இது சுன்னா. அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ், அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களுடைய அடிப்படையில் இது வாஜிப், ஒரு முறைக்கு மேல் சொல்லுவது. அவர்களுடைய புரிதலின் அடிப்படையில் இது ஷேக் இப்னு பாஸ் அவருடைய புத்தகத்தில் இருந்து நாம் படிப்பதால் ஒரு முறை கூறுவது, ஒரு முறைக்கு மேல் சொல்லுவது சுன்னா. அஸ்ஸுன்னத்துல் காமிஸா, ஐந்தாவது ما زاد على قول ربنا ولك الحمد بعد القيام من الركوع وما زاد عن واحدة في الدعاء بالمغفرة بين السجدتين. அந்த ருக்குஇலிருந்து எழுந்திருக்கக்கூடிய அந்த நிலைக்கு வரும் பொழுது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று இமாம் அவர்கள் கூறும் பொழுது நாம் என்ன சொல்ல வேண்டும்? ரப்பனா வலக்கல் ஹம்த் அல்லது ரப்பனா லக்கல் ஹம்த், அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த். இந்த மூன்றும் சஹீஹான அறிவிப்பில் அடிப்படையில் வரக்கூடியதுதான். அதோடு சேர்த்து ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ, ஹம்தன் சொல்லுங்கள், ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்ற பிரார்த்தனையை சேர்த்து சொல்வது சுன்னா. பிரார்த்தனையை சேர்த்து சொல்வது சுன்னா. ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று கூறுவது வாஜிப். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் கூறுவது வாஜிப். அதோடு சேர்த்து வரக்கூடிய மற்ற பிரார்த்தனைகளை கூறுவது சுன்னா. அப்ப சுப்ஹான ரப்பியல் அஸீம் ஒரு முறை கூறுவது வாஜிப், இரண்டாவது முறை கூறுவது சுன்னா. ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று மட்டும் கூறுவது வாஜிப், ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்று கூறுவது சுன்னா. அதோடு சேர்த்து தொழுகைக்கு இடையிலே வரக்கூடிய சஜிதாவிற்கு இடையிலே வரக்கூடிய ரப்பிக்ஃபிர்லி என்ற வார்த்தையை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை கூறுவதும் சுன்னா. ஆறாவது சுன்னா ஜஅலு ரஅஸி ஹியால ظஹரி ஃபி ருக்கூ, தொழுகையுடைய ருக்கூஇல் முதுகையும் கழுத்து பகுதியையும் நேராக வைத்து ருக்கூ செய்தல். படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். தொழுகை முதுகையும் கழுத்தையும் தலையும், முதுகையும் தலையையும் நேராக வைத்து ருக்கூ செய்தல். இது இப்படி இருக்கு, முதுகு வேற இருக்கு, தலை மேல இருக்கு. இது இப்ப இந்த முறைப்படி செய்வது சுன்னா கிடையாது. தொழுகை முழுமையாக சுன்னாவின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் முதுகையும் தலையையும் நேராக வைத்து ருக்கூ செய்தால்தான் அந்த ருக்கூ அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ருக்கூவிற்கு சமம். இப்போ ருக்கூவுடைய சட்டம். அதற்கு பிறகு அஸ்ஸுன்னத்து ஸாபிஆ, ஏழாவது சுன்னா முஜாஃபத்துல் அப்தைனி அனில் ஜம்பைனி வல் பத்னி அனில் ஃபக்தைனி வல் ஃபக்தைனி அனில் ஸாகைனி ஃபி சுஜூத். தொழுகையில் சுஜூது செய்யும் பொழுது இரண்டு முழங்கைகளை விலாப்புறத்தை விட்டு உயர்த்தி, இப்படி ஒட்டி இருக்காம, இப்படி இந்த முறைப்படி இந்த கை இரண்டு முட்டி இருக்காம விலக்கி வைத்தல். விலக்கி வைத்தல் ஒரு சுன்னா. அதோடு வயிற்று பகுதியை தொடை பகுதியில் இருந்து விலக்கி வைத்தல். வயிற்று பகுதியை தொடையோடு ஒட்டி இருக்காமல் இந்த மாதிரி ஒட்டி இருக்காம விலக்கி வைத்தல். மூன்றாவது தொடைகளை கெண்டை காலை விட்டும் விலக்கி வைத்தல். அந்த ரெண்டு காலையும் ஒட்டி செய்யாம விலக்கி வைத்தல். அப்ப இதெல்லாம் முழங்கைகளை விலாப்புறத்தை விட்டும் வயிற்றை தொடையை விட்டும் தொடை பகுதியை முழங்காலை தொடை பகுதியை விட்டும் விலக்கி வைத்தல். இந்த மூன்றையும் சுஜூதலை செய்வது சுன்னா. ஒரு குறிப்பிட்ட சட்டம் என்னவென்றால், பெண்களுக்கு வேறு தொழுகையின் முறை, ஆண்களுக்கு வேறு தொழுகையின் முறை என்றெல்லாம் கிடையாது. தொழுகைக்கு பெண்களுக்கு வேறு தொழுகையின் முறை, ஆண்களுக்கு வேறு தொழுகையின் முறை என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன சுன்னாவின் அடிப்படையில் வருகிறதோ அதுதான் முறை. அவர்களுடைய ஆடையில் வேண்டுமானால் தொழுகையுடைய முறையில் மாற்றம் இருக்கலாம். ஆனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய எல்லா தொழுகையுடைய முறைகளும் ஒன்றுதான். அப்ப இந்த அடிப்படையில் இந்த மூன்று உறுப்புகளையும் தனித்தனியாக விலக்கி வைத்தல் சுன்னா. எத்தனாவது சுன்னா?
எட்டாவது சுன்னah ரஃபஉ ذراعين عن الارض حين السجود. கரங்களை இங்க பாருங்க, இப்படி சுஜூதில் இருக்கும் பொழுது சில சுஜூத் செய்யும்போது பார்த்திருக்கலாம், அப்படி பூமி மேல படுக்க வச்சு நெற்றிய கீழே வச்சு சுஜூத் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த இரண்டு கரங்கள் இருக்க இந்த பகுதி உயர்ந்திருக்கும், பூமியில படாம இந்த பகுதி உயர்ந்திருக்கும். சில பேர் தலையோடு இப்படி வச்சு சுஜூத் செஞ்சுட்டு இருப்பாங்க. அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செய்த முறை கிடையாது. இரண்டு கரங்களும் சுஜூத் செய்யும் பொழுது இரண்டு முழங்கைகளும் பூமியை விட்டு அகன்று இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கையை பூமியின் மேல் வைத்து தங்களுடைய முழங்கைகளை உயர்த்தி விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒன்பதாவது சுன்னah ஜுலூசுல் முஸல்லி அலா ரிஜ்லிஹில் யுஸ்ரா அல் மஃப்ரூஷா வ நஸ்புல் யும்னா ஃபி தஷஹுதில் அவ்வல் பைன சஜ்தத்தைன். இரண்டு அத்தஹியாத்துகள் ஏற்படும் பொழுது, முதல் அத்தஹியாத்தில் உட்காரும் பொழுது ஒரு பாதத்தை பூமியின் மேல் படிய வைத்து இன்னொரு பாதத்தை நட்டி வைத்து பூமியில் பதிய வைத்த பாதத்தின் மீது உட்காருவது. இரண்டு பாதத்தை, ஒரு பாதத்தை பணிய வைத்து இன்னொரு பாதத்தை நட்டி வைத்து கிப்லாவின் திசையை நோக்கி நட்டி வைத்து இந்த பூமியில் படிய வைத்த பாதத்தின் மீது அமர்வது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை. இந்த முறைப்படி புரியுதா? பாக்குறீங்களா எல்லாரும்? இந்த முறைப்படி இரண்டாவது அத்தஹியாத்தில் அமர்வது சுன்னah. இன்னொரு முறை இருக்கிறது. இரண்டாவது அத்தஹியாத்திலும் பைன சஜ்தத்தைன், இரண்டு சஜிதாக்களுக்கு இடையில் அமரும் பொழுதும், இரண்டு சஜிதாக்களுக்கு இடையில் அமரும் பொழுதும் சுஜூதிலிருந்து எழுந்து உட்கார்ந்திருப்போமே, அந்த நேரத்திலேயும் அத்தஹியாத்துடைய முதல் அத்தஹியாத்துடைய இருப்பிலும் இந்த முறைப்படி உட்காருவது சுன்னah. இன்னொரு முறை இருக்கிறது அல் இக்ஆ. அது இல்ல, அல் இக்ஆ. அல் இக்ஆ என்றால் இரண்டு பாதங்களையும் நட்டி வைத்து அந்த பாதத்துடைய இந்த முனையின் இந்த மேல்